இந்த லோட்டஸ் வரைஞ்சிருந்தோம். அதாவது இந்த உள்ளே இருக்கிற இது தான் டோட்டல் கான்ஷியஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இங்கே இருக்கிறத வந்து மசில் மெமரி, இங்கே இருக்கிறத கொஞ்சம் ஆழத்தில் இருக்கிறது இது, அதாவது பற்றறிவு, இது கற்றறிவு. இது ரெண்டுத்தையும் தாண்டி போகும்போது தான் முற்றறிவுக்கு போக முடியும். ஆனால் நம்ம இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு அந்த காத்திருத்தல் தேவைப்படுது, பொறுமை தேவைப்படுது. இதெல்லாம் காஞ்சு விழுந்த உடனே தான் நம்ம இங்கே போகிறோம். இதெல்லாம் செயல்படாத நிலையில் தான் இங்கே போகிறோம். இங்கே போய் பார்க்குறப்போ எல்லாமே காஞ்சிடுச்சுன்னு பார்க்குறப்போ அங்கே விதைகள் முத்தி இருக்க ஆரம்பிக்கும். அதிலேருந்து கண்டினியூவாக நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடிய தாமரை செடி கிடைக்க ஆரம்பிக்கும்ன்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி முற்றறிவிலேருந்து செயல்பட ஆரம்பிக்கிறப்போ வற்றாத அறிவிலேருந்து செயல்படுற, டோட்டல் மெமரியிலேருந்து செயல்படுற ஒரு இடத்துக்கு நம்ம போவோன்றது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் புரிஞ்சு வரைஞ்சிருந்தேன். இது வந்து ஏஐக்கிட்டே இந்த ஃபோட்டோவை காட்டுறப்போ அது என்கிட்ட ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை வச்சு அதுக்கு என்ன மாதிரி இது பண்ணியிருக்கேன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு வரைபடம். இதை வந்து அது அடுக்கடுக்காக பொருள் சொல்கிற மாதிரி வந்திருக்கு. அதாவது அந்த படத்தில் இருந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கூட நம்ம சோஷியல் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். அப்படி எவ்வளோ நல்லா ஒரு 10 வார்த்தைகளை வச்சு ஒரு ஃபுல் கண்டென்ட்டை ரெடி பண்ண முடியுமோ, நம்ம பிரெயினும் அப்படி தான் பல வார்த்தைகளை வச்சு நம்ம சென்சரி நர்வ்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு அது எவ்வளோ பெரிய கட்டுரையை தயாரிக்குதுன்ற மாதிரி நம்ம மனம் எவ்வளோ விஷயங்களை 1% விஷயத்தை வெளியில் பார்த்து உள்ள 10% 100% விஷயத்த காட்டுதுன்றது மாதிரி இதுவும் நம்மக்கிட்ட காட்ட ஆரம்பிக்குது ஏஐன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், அது எவ்வளோ அழகாக அது நம்மளோட மெமரியில் இருந்தோம், அதுக்கிட்ட இருக்க மெமரியில் இருந்தும் சேர்த்து எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வருது. நம்ம சொன்ன விஷயத்த எவ்வளோ அழகாக அது உள்வாங்கி இருக்குது. அது நம்ம மெமரியில் இருக்கிற விஷயங்கள் கூடயும் காமனாக அதுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்தும் அதை தொகுத்து வழங்கியிருக்கு. அந்த இமேஜ் கூட பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த இமேஜ் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த இமேஜுக்கு வர எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் இந்த ப்ளூ கலர்ஸ் கொடுத்துருக்கு, ஏன் பிங்க்குன்னு கேட்கல, நான் ப்ளூ கலர் ஏன் கொடுத்துருக்குன்னு கேட்குறப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் அது சொல்லுது. அந்த ப்ளூ கலரோட மீனிங் என்னது, அந்த கோல்டன் லைட்ஸ் என்னது, அந்த தீட்டா மெமரிக்கு, அதாவது மாஸ்ட்ரி இன் மெமரி, டோட்டலாக மெமரியும் பேட்டர்ன்ஸும் அழிஞ்சு போயிடல. அந்த மெமரியில் எமோஷன்ஸ் நீக்கிட்டு அது டேட்டாவை மட்டும் மாஸ்ட்ரியாக நம்ம பயன்படுத்திக்கிறோம். அது மெமரியால் எமோஷன்ஸ்னால் கனெக்ட் ஆகிறப்ப மெமரி கஷ்டமாக இருக்கும். அது ரிப்பிட்டேஷனில் கொண்டு வரும். எமோஷன்ஸ் இல்லாமல் டேட்டாவை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், அந்த ப்ளூ கலருக்கும் த்ரோட் சக்ராக்கும் இருக்க கம்பேரிசனை கூட சொல்லுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.